ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்பை பார்த்து பிரியாணி செஞ்சு பழக போகிறோம். ஒவ்வொன்றா போட்டாச்சு. ஐயோ இங்கே பாருங்கள், ஆவி எப்படி வந்து கேமராவில் அடிக்குன்னு சொல்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, புதினா ப்ளஸ் கொத்தமல்லி, அது பக்கத்துலேயே தக்காளி வச்சாச்சு. நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாயை வந்து போட்டுக்கலாம். வந்து எனக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு கொஞ்சம் டேஸ்டியா இருக்கிறதுக்காக மிளகாய் தூள் பிளஸ் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஆமா, மிளகாய் தூள் பிளஸ் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மட்டும். இது என்ன தூள்? மல்லித்தூள், கொத்தமல்லி தூள். மல்லித்தூள், மல்லித்தூளை போட்டுக்கங்க. குழம்பு மிளகாய் தூள். என்ன தூள்? குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள். இங்கே வரமிளகாய் தூள். சூப்பர். வரமிளகாய் தூள் பார்த்து அளவாக போடுங்க. ஏன்னா நம்ம இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். காரம் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக. தக்காளி வணக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம். சரி, தக்காளி யாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் நாள் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்த்துருவோம். ஒருத்தங்க வந்து அப்படியே பட்டை லவங்கம் எல்லாம் அப்படியே போடுவீங்க, நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். ஆனா இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி தான் நல்லா ரெட்டிஷா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தக்காளி தான் நல்லா ரெட்டிஷா தெரியுது. தக்காளி நல்லா வணங்கினாதான் நம்ம சாப்பாடு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். தக்காளி இல்லைன்னா திப்பி திப்பியே நமக்கு தெரியும். இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் பாருங்க, உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கங்க. தண்ணியில் ஊற வைக்கணுமா சிக்கனை இதுக்கு முன்னாடி? ஓகே, நல்லா கழுவி அப்புறம் சிக்கனை உள்ளே போட்டுருங்க. பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்புடுங்க. கல்லுப்பு நீங்கள் பொடி போடுறனால போட்டுக்கங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம தொலாவி விடணும். பாருங்க, வணங்கின மாதிரி ஆயிருக்கு. கலரிங் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுது. அப்படிதானே பாப்பா? நாங்கள் வந்து இதுக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கறி எடுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா ரெண்டு 2 டம்ளர் அரிசி நாங்கள் எடுத்துருக்கோம். 2 டம்ளர் அரிசி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் 1/2 கிலோ கறியை எடுத்து செய்யணும். எஸ்.
அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க கடையில வாங்குனீங்கன்னா ரெடிமேடா கூட இருக்கு, நீங்க அப்படி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்லயே அரைச்சி எடுத்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், அதோட மீதி இருக்க தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை வந்து எடுத்து நான் இதில் ஊற்றுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன போடணும் பார்த்துக்கலாம். எலுமிச்சங்காய் கொஞ்சம் போடணும் போல். சரி, எலுமிச்சங்காய் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். தயிர் ஊற்றணுமா? ஓகே ஓகே. தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஒரு பாக்கெட் தயிரை உள்ளே ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணணுமாம்மா, அப்போ தான் டேஸ்ட் வரும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். கௌதம் பசிக்கிட்டு போல. ஆண்டவா, இது எந்த ஸ்டேஜில் வருதுன்னு தெரியலையே சாமி. பார்த்துருவோம். இங்க பாருங்க, இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி செய்யறது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன்ப்பா. எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க தான் வந்து பாய் வீட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்தது சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. அதனால பாய் வீட்டு பிரியாணி மாதிரி பார்த்துருவோம். சுவையா கலர் தான் பிரியாணி மாதிரி இருக்கும், சாப்பிட்டதான் தெரியும். கோழி பிரியாணியா காக்கா பிரியாணி பார்த்துருவோம். எலுமிச்சை பழமா? ஆமாம், அடுத்தது எலுமிச்சம்பழத்தை வச்சு கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் உள்ளே ஊற்றணுமாம்மா. ஐயோ, 1.5 எலுமிச்சை பழமா? ஆமாம். இது என்ன சுவையில் இருக்கும்? ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றினா இனிக்கும், இது புளிக்கும், சுவையாக இருக்கும். அதுதான் சுவை, பிரியாணி சுவை. சாப்பிட்டோன்னே இழுத்துக்குமா? ஆமாம். சரி, அடுத்ததாக கௌதம் டேஸ்ட் பார்க்குறார். எந்திரிச்சா தெரியலையே. ஆண்டவா, எப்படி இருக்கு? ஏன் கௌதம், நல்லா இருக்குதா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? டேஸ்ட் நல்லா இருக்குது, கறி வேவல. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம லெமனை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லெமனை ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரே ஆவிய பொங்குது. கேமராக்குள்ளேயே ஆவி உள்ள வந்துருதப்பா. கொஞ்சம் மேலே தூக்கி பிடித்துக் கொள்வோம். ஸ்மெல் நல்லா இருக்குது. ஆமாம், ஒரு 1/2 hour ஆயிருமா? மேக்ஸிமம் 1/2 hourக்கு மேலே கூட ஆகலாம். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால கொஞ்சம் வேகணும். ஆமாம், இதுவே நீங்கள் இந்த பண்ணைக்கோழியில் இருக்குல்ல, அது நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு போட்டோம், அது வந்து இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு. இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுவோம். அகைன் கொஞ்சம் உப்பு போடுறோம் சிக்கன் வேகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் ரெசிபியாக வேணும் எனக்கு அப்படிங்க, நீங்கள் அவ்வளோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், வேணுங்கிற வரை பிரியாணி மசாலாவை கொட்டிக்கொள்ளுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வணங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அரிசி உள்ளே போட்டலாம். அந்த டைம் ஆகிடுது. இந்த பாருங்கள் எந்த இடத்துக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். வாவ், அவ்வளோதான், அரிசியை உள்ளே கொட்டியாச்சு. நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி ஆகிரும். இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால கத்திட்டு இருக்காங்க. டைம் வேற 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், எல்லாரும் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் பிரியாணி. பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மூடி வச்சிடலாம். அது இல்லாமல் வெளியில தேர் வேற வருது, மூடி வச்சுட்டு தேரை பார்த்துட்டு
நம்ம வந்து சாப்பிட்டா கரெக்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஃபங்க்ஷன் தேர் வேற வந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கொஞ்சம் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வேணுங்களுக்கு நாங்கள் ஊற்றிட்டோம். நீங்கள் ஊற்றிட்டு வேணுங்களுக்கு உங்களுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நம்மளுடைய சுவையான பிரியாணி ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாச்சா ஒரே ஆவி மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். வாவ், நமது பிரியாணி சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நம்ம தயிரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.